ஹாய் ஃப்ரைடே மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ விஹானாவுக்கு 3 நாள் லீவுங்க. ஸோ மெதுவாக தான் எந்திரிச்சேன். எனக்கு லஞ்ச் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் மெதுவாக தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணேன். சப்பாத்தியும் வெள்ளை குருமா தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவளுக்கு 3 நாள் லீவ் இல்லைங்களா? ஸோ எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க. ஆனால் அவளுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிப்ளிங் டென்ஷன் வந்து கம்மியாகிட்டா வருது. ஸோ அவள் கூட கொஞ்சம் டைம் வந்து நாங்கள் நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை குருமா தாங்க ரெடி பண்ணேன். தேங்காய், சோம்பு, கசகசா, பாதாம் போட்டு தேங்காய் விழுத அரைச்சி வச்சாச்சுங்க. கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் வேக வச்சுட்டேன் தனியாக. ஸோ ஸ்பைசஸ்லாம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. அதுக்கப்புறமா காய்கறி வெந்த உடனே அதுலேயும் போட்டு நல்லா ஸ்பைசஸ் பவுடரு, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. ஸோ தேங்காய் விழுதும் அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க. ஸோ 2 பேர் நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க அப்பாவும் பொண்ணும். அதுக்குள்ளேயே சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்